எல்லோரும் இணைப்பதற்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இருங்க என்னங்க என்ன அங்கிருந்து செட்டப் பண்ணியெல்லாம் வந்து பேசக்கூடாது. அங்கிருந்து செட்டப் பண்ணியெல்லாம் வந்து பேசக்கூடாது. அது சஸ்பென்ஸ். சிறப்பா என்னப்பா எதனா கேட்ட எதனா ஆளுகள் கேட்குறேன். இவங்க அப்படிலாம் சொல்லல, கவர்னர் கொடுத்தாங்களா? எல்லோரும் இணைப்பதற்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இருங்க என்னங்க என்ன சேர்த்து முடிக்க வரைக்கும் கொண்டாந்து முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம். இருங்கப்பா தம்பி இருங்க. அங்கிருந்து செட்டப் பண்ணியெல்லாம் வந்து பேசக்கூடாது. கொஞ்ச நேரம் அமைதி இருங்க. உன்னை சொல்லி முடிக்கிறேன். அது சஸ்பென்ஸ். பிரிஞ்சு போகும்போது முன்னாள் அமைச்சர்கள் உங்களை போன்ற மூத்த தலைவர்கள்லாம் போய் சந்திச்சு பேசினீங்க. ஆனா அதனையும் மீறி தான் அவரு வெளியேற்றப்பட்டார். அது வெளியே போனாரு. திரும்பவும் அவரா வந்து கூப்பிடுறாரு. 2021 தேர்தலுக்கு தோல்விக்கு அவரும் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்பெல்லாம் அவரு கட்சிக்கு வேலை பார்க்காம தோல்விக்கு காரணமா இருந்தது. இப்ப சேர்த்துக்கோ அப்படின்னா எப்படி சேர்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி தானே எடப்பாடி பழனிசாமி நிலைமை இருக்கு. இது எஸ்டிஎஸ் வந்து தலைவர் பேரில் எஸ்டிஎஸ் அவரோடு சேர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2 பேர். சிறப்பா என்னப்பா எதனா கேட்ட எதனா ஆளுகள் கேட்குறேன். இருங்கப்பா நான் உன்னை சொன்னால் கேளுங்க. ஆளுநரிடத்தில் ஊழல் குற்றச்சாட்டு கொடுத்தாங்க. என்ன அவரையே மன்னித்து தலைவர் வாருங்கள் என்னோடு இணைந்து பணியாற்றுன்னு சொன்னார். எப்படிங்க இவங்க அப்படிலாம் சொல்லல, கவர்னர் கொடுத்தாங்களா?